ஊழியனின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உமது ஊழியனின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் பிள்ளைகளின் குடும்பங்களை கடவுள் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார்கள். அளவில்லாத நன்மையினால் நிரப்புகிறார், விடுதலை கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார். ஒரு குறைவில்லாமல் கடவுள் அவர்களை பார்த்து கொள்கிறார். பிரியமானவர்கள், ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் என்னாலும் கடவுள் திருமுன் இருக்கக்கூடியவர்கள். லைப்ரரியில் உட்கார்ந்து ரூமுக்குள்ள உட்கார்ந்து பரீட்சைக்கு படிப்பவளை படித்து விட்டு இறைவார்த்தையை கொடுப்பவர்கள் அல்ல. கடவுள் உணர்த்துவதை சொல்லக்கூடியவர்கள், கடவுள் பேசுவதை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். பயன் உள்ளவற்றை பேசி பயனற்றவற்றை நீக்கியபடியினால் கடவுள் அவர்களை இறைவாக்கியர்களாக தீர்க்கதரிசிகளாக மாற்றி அவர் ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்புகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் திருமுன் இருக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு நாளும் புலம்பல் 3:22 வாசிக்கிறோம், அதிகாலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது, நாங்கள்லாம் நிர்மூலமாகாதபடி பிழைத்திருப்பது ஆண்டவரின் பரிசுத்தமான கிருபை. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய, ஆண்டவர் நோக்கி மன்றாடுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் தன் அளவில்லாத கிருபையினால் அருளினால் நிரப்புகிறார். இருக்கிற ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் அதுதான். அவர் திருமுன் இருக்கிறபடினாலே தெய்வ பயம் உள்ளவர்களாய் அவர் அவர்களை மாற்றுகிறார். இதனால் பரிசுத்த ஆவி அவர்களுடைய உடன் இருக்கிறபடியினாலே அவர்களுக்குள் வருகிற, அவருக்குள் வாழ்கிற, அவரை வழிநடத்துகிற கலாத்தியர் 5:16 வாசிக்கிறோம், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் சொல்வது போல தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழ்கிறபடினாலே அந்த கலாத்தியர் 3:14 பிரகாரம் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாம் வழியாக எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்லாம் கொடுப்போம் என்று கடவுள் சொன்னாரோ அதையெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரின் ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவோம், அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஆண்டோடைய ஊழியத்தை ஒத்துமத்தோடு உண்மையோடும் இறை சித்தத்தோடு செய்கிற பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது இத்தகைய அனுபவம் அவரை ஆட்கொள்ளும். இந்த பூமியிலே அவர்கள் நிறைவாய் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று திருப்பாடல் 143:10 தாவீது சொல்வது போல ஒவ்வொரு கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லுகின்ற பொழுது, ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் சொல்லுகின்ற பொழுது கடவுள் அவர்களை ஆஸ்வதிப்பார், அவளை ஊழியக்காரர்களாய் மாற்றுவார். ஊழிய செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்வு என்றும் கடவுள் ஆசீர்வதிக்கப்படும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.